இதுக்கான ஃபார்முலாலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஏற்கனவே ஃபார்வர்ட் பார்த்தோம், இன்றைக்கி பேக்வேர்ட். ஸோ ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பேக்வேர்ட் பார்த்தீங்கன்னா நெப்லா, இது பேர் என்ன நெப்லான்னு சொல்லுவாங்க, இது பேர் டெல்டா. சரிங்களா, இது பேர் நெப்லா. ஸோ பேக்வேர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். ஸோ ஃபார்வர்டு உங்களுக்கு தெரியும், ஃபார்வர்டில் Y1 கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் Y2லேருந்து Y1 மைனஸ் பண்ணணும். அதை இதை விட ஒன்று அதிகமானதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதான் டெல்டா பார்த்தோம். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நெப்லா. நெப்லா எப்படி அப்படின்னு சொன்னால், நெப்லா Y1 இந்த Y1லேருந்தே Y0 மைனஸ் பண்ணணும். Y2 இருந்துச்சுன்னா Y2லேருந்து Y1 மைனஸ் பண்ணணும். சரியா, இதுலேருந்து இதோட ஒன்று கம்மியாக இருக்கிறத மைனஸ் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட் அங்கே. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு பேக்வேர்ட், அதாவது ஃபஸ்ட்டு பேக்வேர்ட், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் மீனிங்னா YN அப்படியே இருந்துச்சுன்னா YNலேருந்து YN-1 மைனஸ் பண்ணணும். இதான் கான்செப்டாங்க. ஸோ இட்ஸ் காஸ்ட் நெப்லா. செகண்ட் பேக்வேர்ட்னா நெப்லா ஸ்கொயர் வரும், அவ்வளோதான். நெப்லா ஸ்கொயர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நெப்லா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே நெப்லா வரும். இங்கே வெறும் நெப்லா இருந்துச்சுன்னா இங்கே நெப்லா வராது. நெப்லா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே நெப்லா வரும். சப்போஸ் நெப்லா கியூப் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நெப்லா ஸ்கொயர் மைனஸ் நெப்லா ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். சரிங்களா, ஸோ இது மைண்டில் வச்சுக்கோ. அடுத்து இதிலே ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னு ஈன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னு என்ன அப்படின்னு சொன்னால், f of x0 இருந்துச்சுன்னா f of x0 ப்ளஸ் h என்பது அந்த டிஃப்ரென்ஸை குறிக்கும். சரிங்களா, இந்த காமன் டிஃப்ரென்ஸ் அது h. அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். h வந்து 1 இருக்கலாம், அது இன்டர்வல் வந்து 1 இருக்கலாம். சரிங்களா, f of x ப்ளஸ் h இருந்துச்சுன்னா x0 ப்ளஸ் 2hன்னு மாற்றிக்கணும். சரிங்களா, அதுதான் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். சரியா, இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. 2h இருந்துச்சுன்னா 3h போட போகிறீங்க. சரியா, n-hனா இதோட ஒன்று அதிகம் என்ன, n-1ஓட ஒன்று அதிகம் எதுனா n தான். n-ஐ விட ஒன்று அதிகம் n+1, இப்படி தான் போயிட்டுருக்க மொழிய மைண்டில் வச்சுக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட்டு f of xனா x ப்ளஸ் h. சரிங்களா, இ ஸ்கொயர் வந்தால் என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம கற்றுக்கலாம். இ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணு, இ ஸ்கொயர் f of x இருந்துச்சுன்னா எக்ஸு கூட x ப்ளஸ் 2h ஆட் பண்ணு. இங்கே இ ஸ்கொயர் இருந்தால் மட்டும், இ இருந்துச்சுன்னா என்ன சொன்னால் ஹெச் மட்டும் ஆட் பண்ணு. இ ஸ்கொயர் இருந்தால் x ப்ளஸ் 2h ஆட் பண்ணு. சரியா, சப்போஸ் e பவர் n இருந்துச்சுன்னா nh ஆட் பண்ணு. இவ்வளோ தான் கான்செப்ட். சப்போஸ் இ கியூப் இருந்துச்சுன்னா 3h ஆட் பண்ணு இந்த இடத்துல. சப்போஸ் மைனஸ் n இருந்துச்சுன்னா -nh ஆட் பண்ணு. இவ்வளோ தான் கான்செப்ட், மைண்டில் வச்சுக்கோ. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஈக்குள்ளே இருந்துச்சுன்னா வேல்யூ இருந்துச்சுன்னா f of x இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா, இ உள்ள இருந்துச்சுன்னா இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா, இ உள்ள சி இருந்துச்சுன்னா சி வெளியே எடுத்துகிட்டு f of x மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது இ பவர் m, இ பவர் இருந்துச்சுன்னா இ பவர் அதே கான்செப்ட் தான், இ பவர் m ப்ளஸ் n, இ பவர் மைனஸ் n, இ பவர் மைனஸ் n. அப்போ இ பவர் 0 ஆகிடுமா, இ பவர் என்னையும் மைனஸ் என்ன ஆட் பண்ணால் 0 ஆகிடும். இ பவர் 0வில் 1, அப்போ f of x மட்டும் தான் வரும். இந்த f of x மட்டும் தான் இங்கே வரும். சரிங்களா, இதே கான்செப்ட் இங்கே பாருங்கள். சப்போஸ் y1 இருந்துச்சு, y0 இருந்துச்சுன்னா இ உள்ள y0 இருந்துச்சுன்னா என்ன சொன்னால் 1 ஆட் பண்ணிக்கும் y1. சரியா, ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா f of x ப்ளஸ் h ஆட் பண்ணி போடுன்னு சொன்னேன். இங்கே y0 இருந்துச்சுன்னா y1 ஆட் பண்ணேன், y1 இருந்துச்சுன்னா y2. சரிங்களா, என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி போடுங்க. அடுத்து இ ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுறது, இப்போ இ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா y2 நேராக போடும். இப்போ சப்போஸ் இ ஸ்கொயர் y0 இருந்தால் இது கூட 2 ஆட் பண்ணி போடும். சரிங்களா, ஸோ இ ஸ்கொயர் y1 இருந்துச்சுன்னா இது கூட 1 ஆட் பண்ணு y3. சரிங்களா, அந்த எண்ணை அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆப்ரேட்டர் டெல்டா நெப்லா இ. ஸோ டெல்டா தூக்கிட்டு என்ன போடலாம் பாருங்கள், இதான் முக்கியமான விஷயம். இதான் சம் போட போகிறோம். E-1 டெல்டா தூக்கிட்டு E-1. சரியா, ஸோ ஈயும் டெல்டாவும் இருக்குது, ஒரே ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ ஆப்ரேட்டர் வெளியே வச்சுட்டு மாற்றிக்கலாம். சரியா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீ பார்த்துக்கோ, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். சரிங்களா,
ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். டெல்டா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்லேருந்து எக்ஸ் மைனஸ் பண்ணணும். நெப்பில் இருந்துச்சுன்னா எக்ஸ்லேருந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் பண்ணணும். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னால் எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் போடணும். இப்போ என் இருந்துச்சுன்னா என்ஹெச் போடணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ டூ இது ஃபார்முலா தான். சரியா ஒரு வாட்டி பார்த்துங்க. ஸோ இது எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும், 1 மார்க்கில் யூஸ் ஆகும். ஸோ நியூமரிக் மெத்தடில் ஒரு மிஸ்ஸிங் சம் மட்டும் பார்க்கலாம். புரியுதா பாருங்கள். ஸோ எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கான் சரியா? ஆனால் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க வேல்யூ 4 தான். ஆனால் என்ன கேட்குறான், மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறான். சரியா 4 கொடுத்துருக்கானா? அப்போ என்ன சொல்லுவீங்க, மிஸ்ஸிங் என்ட்ரி கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ பெரிய பெரிய கம்பெனியில் இந்த ஆப்ரேட்டர் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிடுச்சு, எப்படி 4 இயரோட வேல்யூ தெரியும் எனக்கு. ஸோ நடுவில் இருக்க ஒரு இயர் தெரியாதுன்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதான் இப்போ எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கானா அத்தனை போடு. del power 4 y0 ஈக்குவல் டு 0. டெல்லு நான் சொன்னேன், டெல் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா சொன்னேன், E-1. சரியா, அந்த E-1 என்ட்ரி பண்ணிக்கோங்க. E-1 ஓகேவா, E-1 டெல்லை தூக்கிட்டு E-1 போட்டிங்க. E-1 ஹோல் பவர் 4 ஓகேவா. சப்போஸ் A மைனஸ் B ஹோல்ஸ் பவர் 4 ஃபார்முலா ஒன்று தெரியணும். சரியா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். எப்படி எழுதணும், A பவர் 4 ஓகே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரிங்களா, இங்கே 4 வரும், இங்கே 6 வரும், இங்கே 4 வரும், இங்கே 1 வரும். 1 கூட என்ன பண்ணணும், B பவர் 4 பண்ணணும். இங்கே A பவர் 4 இருக்கா, A கியூப் B, A ஸ்கொயர் B ஸ்கொயர். A பவர் 4 ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு பிஏ சேர்த்துட்டே வரணும். ஸோ A மைனஸ் B ஹோல் பவர் 4 ஃபார்முலா தெரியணும் உனக்கு. அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணிக்கோ. சரிங்களா, அது தெரிஞ்சுன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். E பவர் 4 மைனஸ் 4E கியூப் ப்ளஸ் 6E ஸ்கொயர் மைனஸ் 4E ப்ளஸ் 1. Y0 உள்ளே கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோ, E கூட. அப்போ என்ன ஆகிடும், Y பவர் Y4 ஆகிடும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா, அது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தான் உனக்கு புரியும். Y கியூப் இருந்துச்சுன்னா E கியூப் இருந்துச்சுன்னா Y3 வரும், E ஸ்கொயர் இருந்துச்சுன்னா Y2 வரும், E வந்துச்சுன்னா Y1 வரும். இது Y0. சரி Y4னால் இது Y1 Y2 Y3 Y4. சரி இது Y0, இது Y1 Y2 Y3 Y4 இதுதான். இந்த 4 கீழே இருப்பார் Y4, அதுதான் 81 81. 4 Y3 தெரியாது, இதுதான் Y3 தெரியாது, விட்டுரு. இது Y2 9. இதெல்லாம் என்ட்ரி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி Y3 மட்டும் தனியாக வச்சுக்கோ. Y3யோட வேல்யூ கிடைக்கும். எவ்வளோ வருது, 31 வருது. சரிங்களா, 31 தான் அந்த மிஸ்ஸிங் நம்பருன்றதை சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம தெரியாத நடுவில் இருக்க ஒரு வேல்யூ இயர், பாப்புலேஷன் இன் 1000. ஸோ பாப்புலேஷன்லாம் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 1 இயர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்தில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது. தோராயமான மதிப்பு தான், கரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, தோராயமான மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. சரிங்களா, இப்போ இதை தான் ஞாபகம் வச்சுக்கோ. இது Y0 Y1 Y2 Y3 Y4 Y5. எப்பயுமே Y0 ஆரம்பிக்கணும். அப்போ என்ன வேணும், Y1 Y2 Y3 தான் வேணும். சரியா, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கான், 1 2 3 4 5. அப்போ என்ன போடணும், del பவர் 5 போடணும். சரியா, E-1 ஹோல் பவர் 5. சரியா, E-1 ஹோல் பவர் 5 ஞாபகம் வச்சுக்கோ. 1 5 10 -10 ப்ளஸ் 5, அதை ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 5 10 10 5 மைண்டில் வச்சுக்கோ. இல்லைனா ஃபார்முலா நம்ம பைனாமியல் தேரம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைனா அது தெரியலனா இதுமாதிரி ஞாபகம் வச்சு. அப்புறம் Y0 கூட E பவர் 5 போச்சுன்னா Y5. சரியா, அதுமாரி என்ட்ரி பண்ணிக்கோ. உனக்கு எல்லா வேல்யூயும் தெரியும், என்ன தெரியாது, Y3 மட்டும் தெரியாது சொன்னேன், அதை மட்டும் விட்டுரு, மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிடுங்க. உனக்கு தோராயமான வேல்யூ கிடச்சிரும். ஆனால் அது கிவன் 1000ல் கேட்குறாங்க. நம்ம இருக்கிறது 4 3 5 அப்படி தான் இருக்குது. இன்ட்டு 1000 போட்டுக்கோ, அந்த வேல்யூ கிடச்சிரும் பாப்புலேஷன். சரிங்களா, இதே போல் தான் எல்லா நம்பரும். இதில் 2 நம்பர் கேட்குறாங்க, மிஸ்ஸிங் என்ட்ரிஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா Y1 வேணும், Y4 வேணும். அப்போ del பவர் 4 YKன்னு போட்டுக்கோ. சரியா, எனக்கு என்னென்னு தெரியாது, அதனால் நம்ம YKன்னு வச்சு காமனாக போடுங்க. 2 நம்பர் வரும்போது மட்டும் இதுமாரி யூஸ் பண்ணிக்கோ. E-1 ஹோல் பவர் 4 YK. அப்போ E-4 உனக்கு தெரியும், எக்ஸ்பேண்ட் பண்ணுற YK வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேக்கு பதில் 0 போடு. ஓகேவா, Y0 போடு. சரிங்களா, அப்போ Y0 இங்கே வரும்போது என்ன வரும், உள்ளே என்ட்ரி பண்ணுங்கள். E பவர் 4 என்ன வரும், Y4. அதுமாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரி, என்ட்ரி பண்ணிங்கன்னா இதில் வேல்யூ கிடைக்காது, ஈக்குவேஷனாக கிடைக்கும். 2 வேல்யூ தெரியாத வேல்யூ உனக்கு கிடைக்கும். திருப்பி K = 1 போடுற ஃபஸ்ட் ஈக்குவேஷனில்
k equal to 1 போடும்போது இங்கே y1 இருக்கா, இங்கே என்ன இருக்குது 4. அப்போ 4 1 ஆட் பண்ண 5 மைண்டில் வச்சுக்கோ. இங்கே 3 இருக்கா, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ y4 ஆட் பண்ணி போடுறது தான் விஷயமே. இதில் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்போ உனக்கு என்னென்ன வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுலேயும் y4 y1 இருக்குது, இதுலேயும் y1. இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டு இதில் y1 கிடைக்கும். y1 கொண்டு போய்ட்டு உனக்கு பிடிச்ச ஈக்குவேஷனில் போடுங்க. 2 இல்லை 3 போய் போட்டிங்கன்னா உனக்கு y4ம் கிடச்சிரும், y3யும் கிடச்சிரும். சரியா, மிஸ்ஸிங் என்ட்ரிஸ் கிடச்சிரும் உனக்கு. சரி, இதே கான்செப்ட் தான் எல்லா சம்மும். சரியா, ஸோ இதில் இதே போல் தான் அதுவும். ஸோ சம் கொடுத்துருக்காங்க, இது ஜென்ரல் சம். e⁻−1 கொடுத்துருப்பாங்க. e⁻−1 டெல்டா ஏதோ நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்போ டெல்டா வெளியே வச்சுட்டு e⁻−1 போடுங்க. e⁻−1 ஃபார்முலா என்ன சொன்னேன், -nh போட சொன்னேன். ஹச்சுக்கு பதில் என்ன போடணும் 1, ஏன்னா இங்கே என்ன இருக்குது பவர் 1 இருக்குது. அப்போ x−1 மைண்டில் வச்சுக்கோ. இது என்ன பண்ணணும், x−1 ஹோல் கியூப். அப்போ டெல் என்ன சொன்னேன், டெல்லோட ஃபார்முலா என்னன்னா 1 ஆட் பண்ணிவிட்டு அதில் போய் போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a−b ஹோல் கியூப் ஃபார்முலா இருக்கும். a−b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் உனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி தெரியும். இதை விட்டுற பிரச்சனை இல்லை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இது மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா இதுமாரி வரும். இது 2 அடிச்சிருங்க, மீதி இருக்க ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்ஸு. ஸோ மீதி இருக்க மிஸ்ஸிங் டேர்ம் மட்டும் இதுமாரி ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் சம் 3 சம் இருக்குது, புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்பணும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சம் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. புக்கை எடுத்துக்கங்க, புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், எப்படி போட்டிருக்காங்க, ஏன் வரல அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ், ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ், ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதை ரீகால் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான சாப்டர், தெளிவாக பாருங்கள். தேங்க்யூ.